இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்ணாமலை சாட்டையால் தன்னைத்தானே அடித்துக் கொண்டது தொடர்பாக மதுரை மாவட்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம் அது. ஆனா அந்த அளவுக்கு போகணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கு. அது ஆன்மீகத்துக்கு கரெக்ட், அரசியலுக்கு சரியா வருமானு தெரியல. அவருடைய நம்பிக்கை அப்படி பண்ணுனா கடவுள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி நம்பி பண்றாங்க. அப்படிதான் நினைக்க தோணுது. அவரு தனிப்பட்ட கருத்து அது பப்ளிக்ல கொண்டாந்து இருக்காரு, அரசியல் ஆக்குறாரு. அவர் போட்டோம், அது ஆன்மீகத்தில் உள்ளது. அவர் போய்கிட்டு காலில் செருப்பு போட்டு போகலாம், போடாமல் போகலாம், அது அவரோட இது. காவி வேஷ்டி கட்டிக்கலாம். டிஎம்பி கவர்மெண்ட் அதை எடுத்து ஒரு நல்ல ஸ்டெப் எடுக்கணும். நிறையா தலைவர்கள் போராட்டம் செய்கிறாங்க, அந்த வன்கொடுமை தடுக்கப்படணும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது சமூகத்துக்கு ஒரு தப்பான விஷயங்கள், அதை தடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்காரு, வரவேற்கத்தக்கது தான். போனா போயிட்டு போறாரு, நம்மளுக்கு என்ன அவருடைய கருத்து. அது இதெல்லாம் பொதுமக்களுக்கு எழுவிடாதுல்ல. திமுக அரசு சிறப்பாக செயல்படல அவர் வாட்டு சொல்லிட்டே இருந்து போறாரு. நம்மளுக்கு என்ன, மக்களுக்கு தெரியும்ல எப்படி செயல்படுறாங்க பண்றாங்க. அது 2026 அவங்க தான் வருவாங்க. அப்படின்னா சவுக்கால் அடிச்சிருக்காரு அவர் நேற்றுக்கிழமை அடிச்சிட்டு பரவாயில்ல. அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அவர் இந்த பெண்கள் வன்கொடுமை விஷயத்துல அரசாங்கம் எதுவும் செய்யலன்ற அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுறாரு. இது சரியான அனுபவம் தான் நான் நினைக்கிறேன். நாடகமாக தான் பார்க்குறேன் நான். அவர் தமிழ்நாட்டில் தன்னை வளர்த்துக்கணுன்றக்காண்டி பார்க்குறாரு. ஏதாவது வாய்ஸை சவுண்டாக கொடுத்து நம்மளும் ஒரு ஆளுங்கட்சி கொண்டு வந்துடும்ன்ற ஒரு இதில் முனைப்பாக இருக்கார். அது தப்பு இல்லை, அவர் செய்வது சரிதான். ஆனால் இது மக்கள்கிட்ட எடுவிடாது. அவருக்கு தண்டனை அவரே வாங்கிக்கிட்டார். அவர் செருப்பு போடாட்டி இந்த உலகமே செருப்புலாம் போயிருமா? அவர் அரசியல் பண்ண வரல, அவர் சும்மா வேஷம் போடுறார். இதான் அந்த தண்டனை அவருக்கு தான் தண்டனை, அவராக கொடுக்கறது. அந்த எம்பியில் தோத்தார்ல, அதனால அவராக கொடுத்துக்கிட்டார். எந்த கோயிலுக்கும் யாரும் போகலாம், கிறிஸ்டின் போகலாம், மசூதிக்கும் போகலாம். நான் இந்து பிரமலை கல்லூர், நானும் சாமி கும்பிட எந்த கோயிலுக்கும் போவேன். அண்ணாமலை சரியான ஆள் கிடையாது. அவன் பாரதிய ஜனதாவுக்கு இந்த லாய்க்கே இல்லாத ஆள். அது தெருக்கூத்து விளையாடுவார்ல, அது மாதிரி அவர் செய்கிறாரு. அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாது. அது எதாக இருந்தாலும் நேரம் தட்டி கேட்கணும். நான் அப்படி போங்க அப்படி செய்யணும். ஒரு 4 பேருக்கு அறிவிட்டு சொல்லி விட்டு சின்ன போய் மாதிரி சாட்டை எடுத்து கடிக்கிறது நல்லதில்லை. அது நல்லதில்லை, அப்படி செய்யக்கூடாது. ஒரு படித்தவர், ஒரு எஸ்பி இருந்தவர், அவர் என்ன சொன்ன, இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இது சரியில்லை, இதுக்கு இந்த மாதிரி பண்ணணும், மக்களே இது என்ன செய்வோம் அப்படின்னு கேட்குற விட்டுட்டு அவர் சின்ன பையன் மாதிரி சாட்டை எடுத்து அடிச்சிருந்தா அப்புறம் எல்லா பேரும் சாட்டை எடுத்து அடிக்கிறதுக்கு என்ன மதிப்பு இருக்கு? ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா எத்தனையோ விதங்கள் இருக்கு. அவங்க ஆட்சியில் எத்தனையோ தப்புகள்லாம் நடந்திருக்கு. அது எத்தனையோ எதிர்கட்சிகள்லாம் ஏற்றிருக்காங்க. அப்பையெல்லாம் அவர் பேசாமல் இருந்துட்டு இதை மக்களை ஏதோ அவர் பக்கம் எல்லாம் திசை திருப்புறது மாதிரி நான் சாட்டை கொண்டு அடிக்கிறேன். இது கோமாளித்தனம். இந்த கோமாளித்தனத்துக்கு எல்லாரும் சிரிக்கத்தான் செய்வாங்க. நாங்கள் வேதனைப்படுறோம். இவர் கொஞ்ச நாள் லண்டன் போயிட்டு எதுவும் மாறி லூஸ் ஆயிட்டாரு என்னான்னு தெரியல. நல்ல டாக்டரா பார்த்து செக் பண்ணணும். கண்டிக்க சொன்னதுதான், கண்டிக்க வேண்டியதுதான். தமிழக அரசு சரியா கண்டிக்காத கட்சிக்காரன்ற அடிப்படையில் விட்டுட்டாங்க. அதெல்லாம் அவர் சொல்றாரு, பாதிக்கப்படுவங்க சொல்றாரு. அரசியல் ஆக்கிட்டாங்கல்ல, அரசியல் ஆவாத இருந்தா நீ சொல்றது கரெக்ட். அரசியல் ஆயிடுத. அவர் பண்ணது அவருடைய கட்சிக்காக மக்களுக்கு தெரிவிக்கணும். வடமாநிலத்தில் அவருக்கு மோடிக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக நான் இதா தலைவராக இருக்கிறேன், தமிழக தலைவராக இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்றாரு. கண்டனம் தெரிவிக்கிறாரு. அது அவருக்கு சமாச்சாரம். அது நம்ம என்ன பண்ணணும்? தன்னுடைய இருப்பை அடையாளப்படுத்திக்கிறதுக்கும் ஒரு பரபரப்பா பேசப்படணுன்றதுக்காகவும் செய்யற ஒரு விஷயம் தானே தவிர மக்கள் மீது உண்மையா அக்கறை கொண்ட ஒரு அரசா பிஜேபி கிடையாது. இது ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிருக்கா? அதுக்காக சிறப்பு சட்டங்கள் ஏதாவது இயற்றப்பட்டிருக்கிறதா? ஒண்ணுமே இல்லையே. இது எல்லா இடத்திலும் நடக்கக்கூடிய தவறு. அவர் அண்ணன் சாட்டையால் அடிச்சுக்கிறாருன்னா அதை பத்தின நான் என்ன விருப்பத்தை சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவர் சாட்டையால் அடிச்சுக்கிறாருன்றதுனால இனிமேல் தவறு நடக்காதா? ஆனா அண்ணாமலை செய்யறது அது வரவேற்க வேண்டிய விஷயம். அவர் எல்லாத்துக்கும் இது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுட்டு இது அரசை குறை சொல்றதுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. பொதுப்படி அவர் எல்லாத்துக்கும் எடுக்கணும். அதனால அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஒரு சூழ்நிலை எடுக்காத, அதை நாங்கள் வரவேற்கிறோம் தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.